வெல்கம் டு ஜெனி ஃபேஷன்ஸ். நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கோர்ஸ்ல இப்போ நம்ம பார்க்கறது 17th கிளாஸ். இந்த 17th கிளாஸ்ல பாக்ஸ் பிளேட்டட் பேபி ஃப்ராக் எப்படி நம்ம கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல நம்மளோட பேசிக் கோர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அதுல போய் நீங்க நம்மளோட பேசிக் கோர்ஸோட எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனல் நேம்க்கு பக்கத்துல வரக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் அப்லோட் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். ஸோ நீங்க எந்த வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 2 வயசு பாப்பாக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாடல் ஃப்ராக் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஸோ 2 வயசு பாப்பாக்குன்னு சொல்லும் போது நீங்க 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் அதுக்கு கூட ஒரு 1/2 மீட்டர் லைனிங்கும் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 2 வயசு பாப்பாக்கு இது போதுமானதா இருக்கும். நான் இந்த வீடியோட எண்ட்ல என்னோட ரெக்கார்ட் நோட்டோட ஸ்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளாத் ஒவ்வொரு வயசு பாப்பாக்கும் தேவைப்படுது அப்படிங்கறதையும் அந்த ரெக்கார்ட் நோட்ல நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேசிக் கோர்ஸ் சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நான் மாடல் ஃப்ராக் எடுத்துக்க கூடியது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாக்ஸ் பிளேட்டட் ஃப்ராக் மேல வந்து இந்த மாதிரி 2 ரோப் வச்சு நெக் போர்ஷனுக்கு ரெடி பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ 2 வயசு பாப்பாக்கு கனெக்ட் பண்ணி நான் இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கோட ஹைட், நமக்கு வந்து நெக் ஹைட் எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாருங்க. எனக்கு வந்து அந்த ரோப்ல வந்து 3 இன்ச் அளவு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 3 இன்ச் அளவு ஹைட் போதும். 2 வயசு பாப்பாக்குன்னு சொல்லும்போது நெக்கோட ஹைட் 3 இன்ச் அளவு போதும். தென் மிடில்ல வரக்கூடிய போர்ஷனோட ஹைட் பாருங்க 6 இன்ச்சஸ்ல மிடில் போர்ஷனோட ஹைட் இருக்கு. இப்ப நம்ம எடுக்கிறது எல்லாமே அளவு துணியில எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கு அதை பொறுத்துதான் நான் எடுக்கிறேன். சோ இப்ப நமக்கு 6 இன்ச்சஸ் மிடில் பார்ட்டுக்கு இருக்கு. தென் பாட்டம் பார்ட் எவ்வளவு லென்த் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிடில் போர்ஷனோட விட்த் எவ்வளவு இருக்கு அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ துணி இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட இடுப்பு விட்த் பார்க்க போறோம். சோ எனக்கு இப்போ 5.5 5.5 இன்ச் அளவுல எனக்கு வந்து இடுப்பு விட்த் இருக்கு. தென் கீழே பாட்டமோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ பாட்டம் ஹைட் கரெக்டா நம்ம அந்த இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணி போல அந்த ஜாயினிங்ல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க எனக்கு இப்போ 11.5 இன்ச்சஸ் ஹைட் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இனி அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேவிங்காக எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து எண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 வயசு பாப்பாக்கு கிளாத் நான் வந்து 1 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் அதுக்கு 1/2 மீட்டர் லைனிங்கும் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட், நெக் போர்ஷனுக்கு ஹைட் வந்து 3 இன்ச் இருக்கு. ஸோ அந்த 3 இன்ச்சுக்கு கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட நெக் பார்ட்டுக்கு வந்து நம்ம மிடில் போர்ஷனுக்கு கூட வச்சு ஜாயின் பண்ணுவோம். அந்த ரோப் மாதிரி ரெடி பண்ணிட்டு மிடில் போர்ஷன் கூட வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த 3 இன்ச் அளவு ஹைட்டுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே நம்ம ஸ்டிச்சிங்காக விடுவோம். ஸோ அந்த 3 இன்ச்சுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க அந்த மேல இருந்து நம்மளோட ஜாயின் பண்றது மிடில் போர்ஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸ் வரைக்கும் 3 இன்ச் எனக்கு ஹைட் வருது. ஸோ அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட போறோம். ஸோ டோட்டலா 4 இன்ச் வரும். நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு 4 இன்ச்சும் பேக் சைடு ஒரு 4 இன்ச்சும் வரும். ஸோ டோட்டலா நமக்கு பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 இன்ச் கிடைக்கும். தென் 4க்கு கூட நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு 4 பேக் சைடு ஒரு 4. ஸோ டோட்டலா நம்ம ரெடி பண்ணக்கூடிய ரோப்போட லென்த் வந்து 8 இன்ச்சஸ் நம்மளோட ரோப்போட லென்த்தா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரோப்போட விட்த் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சஸ்ல லென்த்தும் 3 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணிட்டு ரோப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம நெக் போர்ஷனுக்கு ரெடி பண்ணக்கூடியது. இதே இது உங்ககிட்ட அளவு துணி இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி அளவு துணி இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட உங்களோட பாப்பாக்கு எவ்வளவு ஏதாச்சும் ஒரு அளவு துணி இருக்கும்ல, ஸோ அந்த அளவு துணியை வச்சே நம்ம நெக் போர்ஷனுக்கு ஹைட் எவ்வளவு தேவைப்படுது, தென் மிடில் பார்ட் எவ்வளவு, தென் பாட்டம் பார்ட் எவ்வளவு, இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் மிடில் பார்ட் பார்த்தோம், அதுக்கும் ஹைட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 6 இன்ச்சஸ் ஹைட் இருந்து அதுக்கு கூட சீவிங்காக மேல ஒரு 1/4 இன்ச் கீழ் பகுதியில ஒரு 1/4 இன்ச். ஸோ டோட்டலா 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 6.5 இன்ச்சஸ் ஹைட் கிடைக்கும். தென் விட்த் பார்க்க போறோம். விட்த் 5.5 இன்ச்சஸ் நமக்கு விட்த் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேவிங் பர்பஸ்க்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா 6.5 இன்ச்சஸ் நமக்கு வந்து விட்த். ஸோ இப்ப பாருங்க நான் டயக்ராம்ல மென்ஷன் பண்ணிருக்கிறேன்.
நமக்கு வந்து ஒரிஜினல் ஹைட் 6, அதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச், கீழே ஒரு 1/4 இன்ச். ஸோ டோட்டலா அரேஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம ஃபோல்டிங் பகுதியா வைக்கணும். ஸோ அந்த ஃபோல்டிங் தான் நான் எஃப்ன்னு நான் மார்க் பண்ணிருக்கிறது ஃபோல்டிங் உள்ளது. தென் விட்டும் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். பாட்டம் பாருங்க, இனி பாட்டம்ல நமக்கு 11.5 இன்ச்சஸ் ஹைட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு கூட கீழ்பகுதியில ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம மடக்கி தைக்கிறது, மேல் பகுதியில ஒரு 1/4 இன்ச். ஸோ டோட்டலா 12.25 இன்ச் நமக்கு வருது. விட்டு வந்து நான் வந்து 1 மீட்டர் கிளாத்தையும் ஓபன் பண்ணி போட்டுட்டு அந்த ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் பிளீட்டட் தான் நம்ம வைக்க போறோம். ஸோ அதனால விட்டு வந்து நம்ம பிளீட் வச்சதுக்கு அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, விட்டோட லென்த் இப்ப நான் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இங்க இப்ப 1 மீட்டர் 2 வயசு பாப்பாக்குன்னு சொல்லும் போது 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 40 இன்ச்சஸ்ல விட்டு இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம பிளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். வித் ஒரு 40 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஹைட் 12.25 இன்ச் அளவு ஹைட் இருக்கிற மாதிரியும் 40 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இனி பேக் சைடு வந்து ரோப் ரெடி பண்றோம். ஸோ ரோப்புக்கு வந்து 18 இன்ச்சஸ் லென்த்தும் வித் வந்து 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு பீஸ் தனித்தனியாவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு நமக்கு 2 பீஸ் டோட்டலா வேணும். என்னோட லாஸ்ட் வீடியோல ரோப் ரெடி பண்றது எப்படி இன்னும் சரியா புரியல அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோல நான் ரோப் ரெடி பண்றது இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இனி நம்ம கிளாத்ல கட் பண்ணலாம். நான் 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். சிலவங்க வந்து துணி 1 மீட்டர் கிளாத் எடுத்தா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, துணி வந்து நீங்க சாரீல எல்லாம் கட் பண்றீங்க அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து விட்டு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில கிளாத் ரெடிமேட் கிளாத் நம்ம வாங்குறதுலயே சிலது பாத்தீங்கன்னா விட்டு கம்மியா இருக்கும். கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா இருக்கக்கூடிய கிளாத் பாத்தீங்கன்னா ஒரு 60 ருபீஸ் அந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கக்கூடிய துணி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கிளாத்தோட விட்டு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு 1 மீட்டர் வந்து பத்தாது. ஸோ நீங்க வந்து ஒரு 1.25 மீட்டராவது எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாட்டம் போர்ஷன் தான் மார்க் பண்றோம். ஸோ பாட்டம்க்கு வந்து நம்ம எவ்வளவு மார்க் பண்ணோம்னா 12.25. ஸோ 12.25 இன்ச் அளவு ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு இதுல விட்டு பாத்தீங்கன்னா 39.5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு 39.5 40 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 40 இன்ச்சஸ் விட்டு இருக்கிற மாதிரி 12.25 இன்ச் அளவு ஹைட்டும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதே பீஸை தூக்கி மேல போட்டு இன்னொரு பீஸ், ஸோ டோட்டலா 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியா தான் நான் வந்து பாக்ஸ் பிளீட் வச்சு ரெண்டையுமே சைட்ல நம்ம ஜாயின் பண்ணி உள்ள வந்து லைனிங் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து பாக்ஸ் பிளீட் எப்படி வைக்கணும் அப்படிங்கறதையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கிளியரா அந்த பிளீட் வந்து நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பின் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஒரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, வித் இப்போ நான் ஒரு 40 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரியும் ஹைட் 12.25 இன்ச் அளவு ஹைட் இருக்கிற மாதிரியும் டோட்டலா 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது பிளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி எக்ஸஸா துணி இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லைன்னு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேசிக் கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய லைக் பட்டன், தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா இன்ஸ்டாகிராமோ யார் எஃபி மெயில் அல்லது இந்த மாதிரி யூடியூப்லயே கீழே கமெண்ட் எது வேணாலும் நீங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ நம்ம இனி என்ன பண்ண போறோம்னா அந்த மிடில் போர்ஷன் கட் பண்ண போறோம். ஸோ மிடில் போர்ஷன் கட் பண்றதுக்கு துணியை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபோல்டிங் எங்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த இடம் கரெக்டா இந்த மாதிரி ஃபோல்டிங்கா தான் இருக்கணும். நமக்கு விட் இப்போ எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் நமக்கு விட்டு வரணும். ஸோ 6.5 இன்ச்சஸ் வித்தும் நமக்கு வந்து ஹைட்டும் 6.5 இன்ச்சஸ் தான் ஹைட்டு. ஸோ டோட்டலா நான் வந்து 13 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரே பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அகைன் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6.5 இன்ச்சஸ் விட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு 13 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணி ஒரு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 6.5 இன்ச்சஸ் தான் ஹைட் தேவைப்படுது.
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பீஸ் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே பீஸா கட் பண்ணிட்டு அதை ரெண்டா நான் ஃபோல்ட் பண்ணிக்குவேன். ஸோ 13 இன்ச் ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன். 13 இன்ச் ஹைட் மார்க் பண்ணிட்டு அதை ஒரே பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அகைன் டாப் டு பாட்டம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டு பீஸும் தனித்தனியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் பகுதி அந்த மாதிரி எதுவுமே கட் பண்ண தேவையில்ல. இது வந்து ரெண்டு ரெக்டாங்கிள் பீஸா தான் இருக்கும். ஸோ இந்த பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதுலயே நெக் ஷேப் ஏதாச்சும் வளைவா போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். பட் நான் இப்போ ரெக்டாங்கிள் பீஸா தான் எடுத்திருக்கிறேன். இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெக் போர்ஷன் ரெடி பண்ணணும், தென் ரோப் ரெடி பண்ணணும். ஸோ அந்த ரெண்டுக்குமே பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரோப் ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறோம். ஸோ 3 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சஸ் வித் மார்க் பண்ணிட்டு ஹைட் 18 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோப் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடும் நம்ம ரோப் வைக்கும். ஸோ அதனால ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரோப் கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நெக் போர்ஷன்ல வரக்கூடிய அந்த ரோப் ரெடி பண்றதுக்காக அதுக்கும் நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அதுவும் 3 இன்ச்சஸ் வித் எடுத்துக்கோங்க. ஹைட் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம். ஸோ நீங்க வந்து 8 இன்ச்சஸ் ஹைட் எடுத்துட்டு தென் 3 இன்ச்சஸ்ல வித்தும் இருக்கிற மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு ரோப் ரெடி பண்ண வேண்டியது வரும். லெஃப்ட் சைட் பார்ட்டுக்கும் ரைட் சைட் பார்ட்டுக்கும் ரெண்டு நெக் ஷேப் நம்மளோட நெக் போர்ஷன்லயே ரெண்டு ரோப் தேவைப்படும். ஸோ அதனால ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது இவ்வளவு மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து நம்மளோட மெயின் கிளாத்ல கட் பண்றது. ஸோ 1 மீட்டர் கிளாத் எடுத்து கட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இவ்வளவு கிளாத் வந்து மீதி வந்திருக்கு பாருங்க. இனி வந்து நம்ம இதுக்கு தேவையான லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிடில் பார்ட்டுக்கும் பாட்டம் போர்ஷனுக்கும் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிடில் பார்ட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கு நம்ம அம்பர்லா மாடல் ஃப்ராக்குக்கு ரெடி பண்ணும்போது நான் 2 மீட்டர் லைனிங் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதுல மீதி வந்த லைனிங்கை நான் இதுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ரெண்டு பீஸுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா லைனிங் சேம் அளவு லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க தனியா லைனிங் வாங்குறதா இருந்தா 1/2 மீட்டர் லைனிங் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் மீதி தான் வரும் எப்படியும். இல்ல நீங்க மொத்தமா இப்ப நீங்க நம்ம வந்து கண்டினியூஸா கிளாஸஸ் படிக்கிறதுனால நீங்க வந்து லைனிங் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கடையில போய் மொத்தமா ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் லைனிங் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் ரெடி பண்ணும்போதும் தென் ஸ்கர்ட் எல்லாம் ரெடி பண்ணும்போது லைனிங் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இனி இந்த லைனிங் பார்த்து பாருங்க. இது வந்து எதுக்குன்னா ஸ்கர்ட்டுக்கு உள்ள நம்ம வந்து பாக்ஸ் பிளேட் வைக்கிறோம்ல அதுக்கு உள் பக்கமா நம்ம வைக்கக்கூடிய லைனிங். ஸோ இதோட ஹைட் பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு எடுத்திருக்கிறேன்னா நம்மளோட ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹைட் எவ்வளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா 12 இன்ச் நம்ம வந்து 11.5 இன்ச் அளவு ஹைட் நம்மளோட ஸ்கர்ட்டுக்கு ஒரிஜினலா நமக்கு வரக்கூடிய. ஸோ அதை விட கம்மியா தான் நமக்கு வந்து லைனிங் எடுக்கணும். ஸோ அதை விட ஒரு 1 இன்ச் அளவு கம்மியா நீங்க லைனிங் எடுத்துக்கோங்க போதும். ஸோ வித்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கர்ட்டுக்கு உள்ளதான் நம்ம என்ன பண்றோம்னா சின்ன சின்ன பிளீட்ஸா வச்சு லைனிங் எடுப்போம். ஸோ டோட்டலா 25 + 25 50 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி ஒரு 10 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 11.5 இன்ச்சஸ் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஸ்கர்ட்டோட லென்த் வரணும். பட் நான் இங்க வந்து 10 இன்ச்சஸ் ஹைட் தான் எடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பார்டர்ல வந்து நம்ம வந்து மடக்கி தைக்க வேண்டாம். நூல் பிரியாம இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து உங்களுக்கு லைனிங்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த போர்ஷன் வந்து மடக்கி தைக்க வேண்டாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணினேன் 10 இன்ச்சஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது நூல் பிரியக்கூடிய போர்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம கீழ்ப்பகுதி மடக்கி தைப்போம். ஸோ இதுக்கு வந்து மடக்கி தைக்க போறது இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா 11.5 இன்ச் அளவு நமக்கு ஹைட் வரணும். ஸோ அதை விட ஒரு 1.5 இன்ச் அளவு 1 இன்ச் கம்மியா இருந்தா போதும். ஓகே, இப்ப பாருங்க நம்மளோட ரெக்கார்டோட நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்க இதை வந்து உங்களோட ரெக்கார்ட்லயும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 2 இயர்ஸ் பேபிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை விட கம்மியாவோ அல்லது பெரிய பொண்ணுங்களுக்கோ நீங்க ஸ்டிச் பண்ணா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்ஸை வந்து பார்த்து எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் கிளாத் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளாத் வேணும்.
ஒரு 6 மாச குழந்தை டு ஒரு 1 இயர் பேபியா இருந்தா 3/4 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் 1/2 மீட்டர் லைனிங்கும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 1 to 2 இயர்ஸ் பேபியா இருந்தா 1 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் 1/2 மீட்டர் லைனிங்கும் வாங்கிக்கோங்க. 2 இயர்ஸ் to 5 இயர்ஸ் பேபியா இருந்துச்சுன்னா 1/2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் 1/2 மீட்டர் லைனிங்கும் வாங்கிக்கோங்க. 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் பேபியா இருந்தா 2.25 மீட்டர் அளவு மெயின் ஃபேப்ரிக்கும் 1 மீட்டர் லைனிங்கும் வாங்கிக்கோங்க. இது வந்து விட்டு நம்மளோட கிளாத்ல விட்டும் நீங்க பாத்துக்கோங்க. விட்டு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இதே இது மெயின் ஃபேப்ரிக்ல நீங்க வந்து கூட ஒரு 1/4 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க.